ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பழைய சாதத்தில் நல்லா மொறுன்னு வடகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நாள் நீங்கள் காய வச்சிங்கனாலே போதும், அவ்வளோ சூப்பராக காஞ்சிரும். நல்லா மொறுப்பாக இருக்கும். சாப்பிடவும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம அப்பளம்லாம் கடையில் விலை கொடுத்து 100, 50ன்னு செலவு பண்ணுவோம். நம்ம கண்டிப்பாக சாப்பாடு எப்படினாலும் மீதி ஆகும். அதை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் வடகம் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி நம்ம இந்த வடகம் செய்வோம். பாருங்கள், இது ஒரு நாள் காய வச்சதில்லை, 2 நாள் நான் காய வச்சுருக்கேன். ஆனால் ஒரே நாள்லேயே நல்லா வெயில் அடிச்சதுன்னா காஞ்சிரும். இப்போது தேவையான அளவு நான் பழைய சாதம் எடுத்திருக்கேன். நான் இதை கஞ்சி குடிக்கிறதுக்காக ஊற்றி வச்ச பழைய சாதம். கிளைமேட் ஒரு மாதிரி இருந்ததுனால நான் குடிக்கல. அதனால் அடுத்த நாள் இருந்தது. அடுத்த நாள் எடுத்துகிட்டு இந்த சாதத்தை மட்டும் நான் வடித்து எடுத்துக்கிட்டேன். புளியில் அப்படியே வடித்து தண்ணி மட்டும் வடித்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 5-6 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்குறேன். எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும், அதனால் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சாப்பாடு ஒரு 4 கப் அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு நான் மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மிளகாயை நல்லா அரைச்சதுக்கப்புறமா நம்ம சாதம் வச்சுருக்கோம்ல, அந்த பழைய சாதத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பழசானாலும் பரவாயில்ல, அதில் செய்யலாம், சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி எதுவும் சேர்க்காம. ஏன்னா நம்ம பழைய சாதத்தில் ஏற்கனவே சாப்பாட்டில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். தண்ணி சேர்க்காம இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்குது. இது கூட ஒரு 2-3 பூண்டு கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். மீதி உள்ள சாதத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த குருணை மாதிரி எப்படிலாம் இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்காமலே இந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பழைய சாதம் தண்ணி விடாமல் வச்சுருந்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்தாச்சு. உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம். இப்போ அந்த மிளகாய் அதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் அந்த மிளகாய் அரைக்கும்போது 2 பல் பூண்டு சேர்த்திங்கன்னா வடகம் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்தாச்சு. இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் தான் நான் காய வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாடியில் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் ஒவ்வொரு ஸ்பூனாக இந்த மாதிரி எடுத்து விட்டு கொஞ்சம் மொத்தமாகவே இந்த மாதிரி தோசை மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக வேணால் கொஞ்சம் மொத்தமாகவே போடலாம் தாராளமாக. அது காஞ்சதுன்னா அப்படியே பேப்பர் மாதிரி ஆயிரும். நான் ஒரு நாள் காய வச்சுட்டு அடுத்த நாள் மதியானம்லாம் எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காஞ்சிட்ருக்குன்ட்டு. நல்ல வெயில் சுள்ளுன்னு அடிக்கும்போது ஒரே நாள்லேயே காஞ்சிரும். இப்போ நான் பொரிச்சு காட்டுறேன் பாருங்கள். ஆயில் ரொம்ப புகை வர மாதிரி சூடு பண்ணக்கூடாது. ஆனால் நல்லா சூடானதுக்கப்புறம் அப்பளத்தை போட்டு ஒன்று ஒன்றா இந்த மாதிரி பொரிச்சு எடுங்க. இல்லாட்டினா இது அரிசியில் செஞ்சதுனால கருகுன மாதிரி கலர் வந்துடும். அதனால் ஆயில் புகை வர அளவுக்கு சூடு பண்ண வேண்டாம். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்துக்கோங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெறுமனே இந்த அப்பளத்தை ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதை நான் இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ மொறு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்ட்டு. சூப்பரான பழைய சோறு வடகம் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.